அதிகாரம் 5. எருசலேம் படையெடுப்புக்கான காரணங்கள். நீதியை கடைபிடித்து உண்மையை நாடும் ஒரு மனிதரை கண்டுபிடிக்க முடியுமாவென எருசலேமின் தெருக்களில் சுற்றி பார்த்து தெரிந்து கொள். அதன் நார்ச்சந்துகளில் கவனமாய் தேடிப்பார். கண்டுபிடித்தால் அதற்கு மன்னிப்பு அளிப்பேன். வாழும் ஆண்டவர் மேல் அவர்கள் ஆணையிடலாம், ஆனால் அது பொய் ஆணையே. ஆண்டவரே, உம் கண்கள் பற்றுறுதியை அன்றோ தேடுகின்றன. நீர் அவர்களை நொறுக்கினீர், அவர்களோ வேதனையை உணரவில்லை. நீர் அவர்களை அழித்தீர், அவர்களோ திருந்த மறுத்தார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை பாறையினும் கடியதாக இறுக்கிக் கொண்டார்கள், மனந்திரும்ப மறுத்தார்கள். அவர்கள் தாழ்நிலையில் உள்ளவர்கள், மதியற்றவர்கள் என்று நான் எண்ணினேன். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வழிமுறைகளையும் தம் கடவுளின் நெறிமுறைகளையும் அறியாதிருக்கின்றார்கள். உயர்நிலையில் உள்ளவர்களிடம் நான் போய் அவர்களிடம் பேசுவேன். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வழிமுறைகளையும் தம் கடவுளின் நெறிமுறைகளையும் அறிந்தவர்களாய் இருக்கின்றார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்களும் நுகத்தை முறித்தார்கள், தலைகளை அறுத்தார்கள். எனவே காட்டுச் சிங்கம் அவர்களை கொல்லும், பாலை நிலத்து ஓநாய் அவர்களை அழிக்கும். சிறுத்தை அவர்களின் நகர்கள் மேல் கண் வைத்திருக்கும். அவற்றிலிருந்து வெளியேறும் அனைவரும் பீறி கிழித்தெறியப்படுவர். ஏனெனில் அவர்கள் வன்செயல் பல செய்தார்கள், என்னை விட்டு பன்முறை விலகி சென்றார்கள். நான் ஏன் உன்னை மன்னிக்க வேண்டும்? உன் மக்கள் என்னை புறக்கணித்தார்கள், தெய்வங்கள் அல்லாதவை மீது ஆணையிட்டார்கள். அவர்கள் உண்டு நிறைவடைய செய்தேன், அவர்களோ விபச்சாரம் செய்தார்கள். விலைமகளிர் வீட்டில் கூடினார்கள். தின்று கொழுத்து மோகவெறி கொண்ட குதிரைகள் போல் ஒவ்வொருவனும் அடுத்தவன் மனைவியை நோக்கி கனைக்கின்றான். இவற்றிற்காக நான் தண்டிக்க மாட்டேனா என்கிறார் ஆண்டவர். இத்தகைய மக்களை நான் பழிவாங்காமல் இருப்பேனா? சுவர்கள் மீது ஏறி திராட்சை தோட்டங்களை அழியுங்கள், எனினும் முற்றிலும் அழிக்க வேண்டாம். அவற்றின் படர்கொடிகளை ஒடித்தெறியுங்கள், அவை ஆண்டவர் உடையவை அல்ல. ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் எனக்கெதிராய் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டனர் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் ஆண்டவரை குறித்து பொய்யாக சொன்னது, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், நமக்கு தீமை எதுவும் வராது, வாளையும் பஞ்சத்தையும் நாம் காணப்போவதில்லை. இறைவாக்கினர் பேசுவதெல்லாம் காற்றோடு காற்றாய் போகும், இறைவாக்கு அவர்களிடம் இல்லை. அவர்கள் கூறியவாறு அவர்களுக்கே நிகழும். வரப்போகும் எதிரிகள். ஆகவே படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அவர்கள் இப்படி பேசியதால் நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும். உன் வாயில் வைத்த அவை மரக்கட்டைகளாகிய இம்மக்களை எரித்துவிடும். இஸ்ரேல் வீட்டாரே, இதோ தொலைவிலிருந்து உங்களுக்கெதிராக ஓர் இனத்தை அழைத்து வருவேன் என்கிறார் ஆண்டவர். அது எதையும் தாங்கும் இனம், தொன்று தொட்டு நிலைத்து நிற்கும் இனம். அதன் மொழி உனக்கு தெரியாது, அவர்கள் பேசுவது உனக்கு புரியாது. அவர்களது அம்புக்கூடு திறந்த கல்லறை போன்றது. அவர்கள் அனைவரும் வலிமை வாய்ந்தவர்கள். அவர்கள் உன் விளைச்சலையும் உணவையும் விழுங்கி விடுவார்கள். புதல்வர் புதல்வியரை விழுங்கி விடுவார்கள். உன் ஆடு மாடுகளை விழுங்கி விடுவார்கள். உன் திராட்சை கொடிகளையும் அத்தி மரங்களையும் விழுங்கி விடுவார்கள். நீ நம்பியிருக்கும் உன் அரண்சூழ் நகர்களை வாளால் அழிப்பார்கள். அந்நாட்களில் கூட நான் உங்களை முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு இவற்றையெல்லாம் ஏன் செய்தார் என அவர்கள் கேட்கும்போது, நீ அவர்களிடம், நீங்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு உங்கள் நாட்டில் ஊழியம் செய்தது போல் உங்களுக்கு உரிமை இல்லாத நாட்டில் வேற்று நாட்டாருக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்று சொல். கடவுளின் எச்சரிக்கை. யாக்கோபின் வீட்டாருக்கு இதை பறைசாற்றுங்கள்.
யூதாவின் வீட்டாருக்கு அறிவியுங்கள். கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, மதிக்கெட்ட இதயமற்ற மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு என் மீது அச்சமில்லையா என்கிறார் ஆண்டவர். என் முன்னிலையில் நீங்கள் நடுங்க வேண்டாமா? கடலுக்கு எல்லையாக மணலை வைத்தேன். இது என்றென்றும் உள்ள ஒரு வரம்பு. அதனை கடக்க முடியாது. அலைகள் அதன் மீது மோதி அடிக்கலாம், எனினும் அதன் மேல் வெற்றி கொள்ள முடியாது. அவை சீறி முழங்கலாம், எனினும் அதனை தாண்ட முடியாது. இம்மக்களோ கட்டுக்கடங்காதோர், கலகம் குணத்தினர். என்னை விட்டு அவர்கள் விலகி சென்றார்கள். தக்க காலத்தில் முன்மாறி பின்மாறியை தருபவரும், விளைச்சலுக்காக குறிப்பிட்ட வாரங்களை நமக்காக உறுதி செய்துள்ளவருமான நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சுவோம் என்னும் எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் எழவில்லை. உங்கள் குற்றங்களை இவற்றையெல்லாம் தடுத்தன. உங்கள் பாவங்களை உங்களுக்கு நன்மை வராமலிருக்க செய்தன. ஏனெனில் என் மக்களிடையே தீயோர் காணப்படுகின்றனர். வேடர் பதுங்கியிருப்பது போல் அவர்கள் மறைந்து கண்ணி வைத்து மனிதரை பிடிக்கின்றனர். பறவைகளால் கூண்டு நிறைந்திருப்பது போல் அவர்களின் வீடுகள் சூழ்ச்சி வழி கிடைத்த பொருட்களால் நிறைந்துள்ளன. இவ்வாறே அவர்கள் பெரியவர்களும் செல்வர்களும் ஆனார்கள். அவர்கள் கொழுத்து தளதளவென்றிருக்கின்றார்கள். அவர்களின் தீச்செயல்களுக்கு கணக்கில்லை. அநாதையர் வளம் பெறும் வகையில் அவர்களின் வழக்கை நீதியுடன் விசாரிப்பதில்லை. ஏழையரின் உரிமைகளை நிலைநாட்டுவதுமில்லை. இவற்றிற்காக நான் இவர்களை தண்டிக்க வேண்டாமா என்கிறார் ஆண்டவர். இத்தகைய மக்களினத்தை நான் பழிவாங்காமல் விடுவேனா? திகைப்பும் திகிலும் ஊட்டும் நிகழ்ச்சி நாட்டில் நடக்கின்றது. இறைவாக்கினர் பொய்யை இறைவாக்காக உரைக்கின்றனர். குருக்கள் தங்கள் விருப்பப்படியே அதிகாரம் செலுத்துகின்றனர். இதையே என் மக்களும் விரும்புகின்றனர். ஆனால் முடிவில் என்ன செய்வீர்கள்?